மதுரை சித்திரை திருவிழாவில் நாளை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இது பற்றி மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். மதுரை வரலாற்று சிறப்புமிக்க சித்திரை திருவிழாவுடைய உச்ச நிகழ்வாக இருக்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நாளை காலை 5:35 மணியிலிருந்து 5:55 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதற்காக மதுரையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறிப்பாக வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய அந்த பகுதியில் கிட்டத்தட்ட அந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றன. ஏற்கனவே அந்த பகுதி முழுவதுமாக ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்து அறநிலையத்துறை சார்பாக ஒரு மண்டபமும், லாலா சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டபமும் ஆற்றுக்குள்ளே தயார் நிலை செய்யப்பட்டிருக்கிறது. சுத்தியும் முழுமையாக ஒரு வேலி சுத்தியும், அதாவது வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய பகுதிக்கு உள்ளாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக முழுமையான ஒரு தடுப்பு வேலிகளை காவல்துறை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பகுதி முழுவதுமாக தூய்மை பணியாளர் கொண்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார்புரம் பகுதி, கோரிப்பாளையம் பகுதி, அனைத்து பகுதிகளும் தூய்மைப்படுத்தப்பட்டு பக்தர்களுக்கான ஆங்காங்கே பாதுகாப்பு தடுப்பு வேலிகளும் அலங்கார மின் விளக்குகளும் அமைக்கின்ற பணிகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 5000 போலீசார் முழுமையான இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த முறை வைகை ஆற்று தண்ணீர் வரக்கூடிய வரத்து ஓரளவு கம்மியாக தான் இருப்பதால் எந்த அசம்பாவிதமும் தடுப்பதற்காக ஏற்கனவே அந்த நீச்சல் தெரிந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட மீட்பு குழு வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கள்ளழகரை பொறுத்த அளவில் நேற்று இரவு அழகர் கோயிலில் இருந்து கிளம்பி இன்று அதிகாலை மதுரைக்கு வந்தடைந்தார். மதுரையில் எதிர் சேவை என்று அழைக்கக்கூடிய, அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய அந்த நிகழ்வு மதுரை முழுவதுமாக தற்போது நடந்து வருகிறது. ஒவ்வொரு மண்டபங்களுக்கும் சென்று அவர் அருள்பாலித்து வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 500 மண்டபங்கள் இந்த வழிநெடுக இருக்கின்றன. இந்த மண்டபங்கள் எல்லாம் இன்னும் முழுமையாக இன்று இரவுக்குள் முடித்துவிட்டு இந்த இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் இன்று இரவு அங்கு தங்கிவிட்டு நாளை காலை மீண்டும் அங்கிருந்து அதிகாலை கிளம்பி அந்த 5:35 மணி அளவில் வைகை ஆற்றில் இறங்குவார். அதனைத் தொடர்ந்து நேரடியாக இங்கே வண்டியூருக்கு சென்று அங்கு தங்கிவிட்டு மறுநாள் மண்டுகு முனிவருக்கு சாப விமோசனம், அன்று இரவு தசாவதாரம் உள்ளிட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. ஒரு பல லட்சம் மக்கள் வந்து கூடக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தொடர்பாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும், மாநகராட்சி ஆணையர் தலைமையிலும், காவல் ஆணையர் தலைமையிலும் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஆங்காங்கே சிசிடிவி உள்ளிட்ட கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டு மதுரையே தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விழா கோலம் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இது ஜாலியோ ஜாலியோ ஜிம் கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.